இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல 4 கேட்டகரி இருக்கு. அந்த 4 கேட்டகரியோட வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ், நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் இருக்கு. இப்போ பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் பார்த்தலாம். ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் பிளஸ் ஹேட் பிளஸ் V3. ஷி ஹேட் ஃபினிஷ்டு ஹர் ஹோம்வொர்க். அவள் அவளது ஹோம்வொர்க்கை முடித்திருந்தாள். அவளோட வீட்டு பாடத்த முடித்திருந்தாள். ஏற்கனவே அவளோட வீட்டு ஹோம்வொர்க்க வந்து அவ முடிச்சுட்டா அப்படின்னு ஒரு பாசிட்டிவா ஒரு முடியிற விஷயம் பண்றது எல்லாமே பாசிட்டிவ் தான். முடியாதத, நடக்காதத சொல்றது தான் நெகட்டிவ். இப்போ நெகட்டிவ் பார்த்துடலாம் வாங்க. நெகட்டிவ் சென்டென்ஸ் சப்ஜெக்ட் பிளஸ் ஹேட் நாட் பிளஸ் V3 இதில வந்து நாட் சேர்த்துக்கணும். ஷி ஹேட் நாட் ஃபினிஷ்டு ஹர் ஹோம்வொர்க். அவள் தன் வீட்டு பாடத்தை முடித்திருக்கவில்லை. முடித்திருந்தாள் அப்படின்னா, அது வந்து பாசிட்டிவ். முடித்திருக்கவில்லை அப்படின்னா, அது நெகட்டிவ். அந்த ஹேட் நாட் அந்த பாசிட்டிவ், நெகட்டிவ் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ வந்து 3 ஃபார்ம் பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். இப்போ பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவோட ஸ்ட்ரக்சர் என்னது? ஹேட் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் V3. இந்த கொஸ்டின் மாரி கேட்கும்போது நம்ம எப்பயுமே ஹேட வந்து முன்னாடி போட்டுறணும். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ பொறுத்தவரைக்கும். ஹேட் ஷி ஃபினிஷ்டு ஹர் ஹோம்வொர்க்? அவள் தன் வீட்டு பாடத்தை முடித்திருந்தாளா? அப்படின்னு வந்து கொஸ்டின் டைப்ல இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல கொஸ்டின் டைப்ல எப்படி கேட்கணும்னா, அந்த ஹேட வந்து முன்னாடி போட்டு, "அவள் தன் வீட்டு பாடத்தை முடித்திருந்தாளா?" அப்படின்னு கேள்வி மாரி கேட்கறதுக்கு தான் இந்த பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் வந்து யூஸ் ஆகுது. இப்போ நம்ம நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்னா என்னன்னு பார்த்துடலாம். இப்போ நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, ஹேட் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் நாட் பிளஸ் V3. அதாவது இந்த கேள்வி கேட்கிறோம். பாசிட்டிவாவும் இருந்தாலும் சரி, நெகட்டிவா நம்ம இன்ட்ரோகேட்டிவ் கேள்வி கேட்கும்போது ஹேட் வந்து முன்னாடி வந்துரும். ஹேட் ஷி நாட் ஃபினிஷ்டு ஹர் ஹோம்வொர்க்? அவள் தன் வீட்டு பாடத்தை முடித்திருக்கவில்லையா? நெகட்டிவா கேள்வி கேட்கறதுக்கு தான் இந்த நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் யூஸ் ஆகுது. பாசிட்டிவாவே கேள்வியவே பாசிட்டிவா எப்படி கேட்கறது, நெகட்டிவா எப்படி கேட்கறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல 4 கேட்டகரிஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ், நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் இந்த 4